ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்ஷ்மெலோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் சுகர், ஜெலட்டின் பவுடர், ஃபுட் கலர், அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் போல் சுகரும் 1/4 கப் போல் கார்ன்ஃப்ளவர் மாவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இதை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் போல் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அரைச்ச அந்த மாவையும் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஜெலட்டின் பவுடர். இது நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ தாங்க இதுக்கு மார்ஷ்மெலோவுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் போல் சுகரை போட்டுட்டு 6 ஸ்பூன் தண்ணி போட்டுட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலக்கி விடாதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதி வரும்போது கலக்குங்க. கலந்து இப்போ நமக்கு பதம் எப்படி தெரியணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு பால் மாதிரி வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எனக்கு வரல பாருங்கள். அப்போனா இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கணும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பப்போ தண்ணியில் விட்டு பார்த்துட்டே இருங்க. நமக்கு கையில் எடுக்கும்போது அந்த பால் உடையாமல் வரணும். இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். இந்த கரெக்டாக அந்த உருட்டுற அந்த பதம் வந்துடுது. இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜெலட்டின் பவுடரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியில் போட்டு அதையும் இதில் போட்டு நல்லா பீட் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மார்ஷ்மெலோ சூப்பராக செட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். இது எப்படியும் நமக்கு ஒரு 1/2 ஹவர்னாவது நம்ம இதை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு நீங்கள் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஹையை ஏற்றிட்டே போங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டோடையே நம்மளுடைய இது கொஞ்சம் நுரைச்ச மாதிரி வருது. இதே மாதிரி நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு பதம் வரும். இப்போ நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு 1 ஸ்பூன் நான் ஊற்றுறேன். இது நல்ல ஒரு வாசனை வரும். அதுக்காக தான் நான் வெண்ணிலா எசன்ஸை ஊற்றிருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸை ஊற்றி நல்லா திருப்பி நல்லா அடிச்சு விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா? ஃபஸ்ட்டோடைய இப்போ பாருங்கள், நம்ம எடுத்தால் இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போ நான் 2 ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒன்று பிங்க் கலரும் ஒன்று ப்ளூ கலரும். இப்போ நான் ப்ளூ கலர் போட்டு திருப்பியும் நான் அடிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், அது ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் அதை அடிச்சுட்டே தான் இருக்கணும். நீங்கள் இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாவு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நீங்கள் வெளியில் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவையும் போட்டு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு மார்ஷ்மெலோ ரெடி ஆகிடும். இது குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இது உங்கள் குட்டீஸுங்களுக்கெல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.